ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூரிக்கு ஒரு குருமா செய்யலாமா? மீல் மேக்கரில் செய்யலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் மட்டனே தோற்று போகும். ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கிங்க. ஒரு வாணலில் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு சேர்த்துட்டு அது கூட அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்குங்க. நல்லா கிளறிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. அது மேலே தெறிக்கும். நடுவில் கிளறி விட்டுக்குங்க. மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடுங்க. மீல் மேக்கரை தண்ணியில் கொதிக்க வச்சு பச்சை தண்ணியில் அலசி அதை கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக கையால் பிச்சு போட்டுக்கோங்க. வதங்கின வெங்காயம், தக்காளியை எடுத்து அது கூட கருவேப்பிலை சேர்த்து ஒரு வதக்குங்க. இது கூட மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா போட்டு அதை ஒரு வதக்கிட்டு அது கூட மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. மீல் மேக்கரையும் சேர்த்துக்குங்க. சேர்த்து அதையும் ஒரு கிளறிடுங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து அதையும் ஒரு வதக்கி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கலந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் 6 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அதை நைஸாக அரைச்சிக்கிங்க. இப்போ கொதிக்கிற குழம்புல முந்திரி பருப்பு அரைச்சதை சேர்த்துக்குங்க. சேர்த்து கலந்து விடுங்க. ஒரு கொதி வரட்டும். 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி அதையும் சேர்த்து ஒரு கலந்து விடுங்க. கலந்துட்டு நிறுத்திடுங்க. சூப்பராக குருமா ரெடி ஆகிடும். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை பூரிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் சைடிஷாக செஞ்சு சாப்பிடலாம். சிக்கன், மட்டன் என்ன அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.